ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். இதோட விகாஷ். இந்த சேனல் நம்ம பார்க்குறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கைனமெட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அது இன்ட்ரொடக்ஷன் அப்புறம் என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்கலாம். ரெகுலேஷன் 2021 இருக்கிற சிலபஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். 59th லெக்சர் 5th யூனிட்டில் ஃபஸ்ட் லெக்சர் பார்க்குறோம். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாசிசி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து விக்னேஷ் ட்ரோன் விகாஷ். ஸோ இது அனானமஸ் சிலபஸ், சப்ஜெக்ட் கோட் ME3351 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இப்போ பார்க்குற 5th யூனிட். அது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு டெவலப் பேசிக் டைனமிக் கான்செப்ட்ஸ், ஃபோர்ஸ், மொமெண்டம், ஒர்க் எனர்ஜி. இதுக்கு தான் படிக்கிறோம் நம்ம. ஒரு பேசிக் ஈக்குவேஷன் வந்து அந்த ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க ஃபோர்ஸ், மொமெண்டம், ஒர்க் எனர்ஜி வந்து எப்படி ஃபைன் பண்ணுறதை பற்றியும் பார்க்க போகிறோம். தான் அப்ஜெக்டிவ். படிச்சு முடிச்சா எனக்கு அவுட்கம்மாக இருக்கும் அப்படின்னா, கால்குலேட் டைனமிக் ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடியில் இருக்கிற டைனமிக் ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதான் ஒரு அவுட்கம். சிலபஸ் பார்த்தோம்னா டைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஹெட்டிங்கில் இருக்குது. டைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இதில் நம்ம மேஜராக பார்க்க போகிறது கைனமெட்டிக்ஸ் என்ன பார்க்க போகிறோம். அப்புறம் க்ளீன் மோஷன் என்ன, ட்ராவலிங் மோஷன் ஆகிற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம உள்ள இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற புக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கில் பீட், ஃபெரினார்ட், ரசல், ஜான்ஸ்டன் இருக்கு இல்லையா, வெக்டார் மெக்கானிக்ஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ், ஸ்டாட்டிக் டைனமிக்ஸ், இந்த புக்கு தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ எல்லாமே அந்த புக்கு தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கைனமெட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இதில் வந்து கைனமெட்டிக்ஸ் என்னன்றதை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் இருக்குது, அதில் பேராஷூட்டில் ஒருத்தவங்க பறந்துட்டு இருக்காங்க. எது கைனமெட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா, இவர் எந்த பொசிஷனில் பறக்கிறாரு அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து XYZ இது வேணும். XYZல எந்த பொசிஷனில் இருக்கான்னு தெரியணும் இல்லையா. அப்புறம் பொசிஷன் வெக்டார் வேணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் எவ்வளோ ஸ்பீடில் போகிறான்னு தெரியணும், எவ்வளோ ஆக்சலரேஷன்லேயே ஒரு போகிறான்னு தெரியும். தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் என்ன செய்ய முடியும்னா இவர் எந்த இதில் இருக்காரு, அடுத்து எங்கே மூவ் ஆகும் தெரியும். ஸோ இதை பற்றி படிக்கிறது பேர் தான் வந்து கைனமெட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The study of motion is known as kinematics. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம யூனிட் 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்தோம்னா நிறையா நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்கில் இருக்கிற மாதிரி தான் பார்த்துருக்கோம். எல்லாமே நம்ம டைனமிக்ஸ் இருந்தால் கூட பெரிய அளவில் இருக்காது, ஸ்டாட்டிக்கை பற்றி தான் ஃபுல்லாக படிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைனமிக்ஸை பற்றி படிக்க போகிறோம். அது பார்ட் ஆஃப் மெக்கானிக்ஸ். அது என்ன செய்யணும், அனலிஸ் ஆஃப் பாடிஸ் இன் மோஷன். மோஷனில் இருக்கும்போது அந்த பாடிஸில் ஏற்படுற எப்படி மோஷன் ஆகுது, என்ன ஃபோர்ஸ் கொடுத்த மோஷன் ஆகும் படிக்க போகிறது தான் டைனமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸை பற்றி பார்த்தோம்னா அந்த கிரீக் ஃபிலாசபர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்ஸை பற்றி சொல்கிறாங்க, கலீலியோன்றவர். அப்புறம் சொல்கிறாங்க கலீலியோ டைனமிக்ஸை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு, இப்படி தான் இருக்குன்ட்டு. அப்புறம் பின்னாடி வர நியூட்டன்ஸ் என்ன செய்யணும், கலீலியோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபண்டமெண்டல் லா ஆஃப் மோஷன், ஒரு லா கிரியேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி மோஷன் இருந்தால் ஃபார்முலா எப்படி தான் இருக்கும் அப்படி நியூட்டன் வந்து பின்னாடி முன்னாடி இருந்தவங்கலாம் பார்த்துட்டு அவர் கிரியேட் பண்ணுறாரு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைனமிக்ஸை நம்ம பிரித்தோம் அப்படின்னா, டைனமிக்ஸை நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா கைனமெட்டிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ் ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ இந்த கைனமெட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் ஜாமெட்ரி ஆஃப் மோஷன். வெறும் மோஷனை பற்றி மட்டும் படித்தோம் அப்படின்னா அது வேறு கைனடிக்ஸ். அதனால இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த இதில் ஒரு கிராங்க் இருக்குது, ரொட்டேட் ஆகுது. இங்கே ஒரு லிவர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பிஸ்டன் செல் இருக்குன்னு வச்சுக்குவோம். இங்கே பிவட் ஆயிருக்கு. இப்போ இது ரிலேட்டிவ் மோஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இது ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இது மூவ்மெண்ட் இருக்கும், இது மூவ் ஆச்சு அப்படின்னா இது 2 and 4 மோஷன் இருக்கும். இது ரிலேட்டிவ் மோஷன். ஆனால் என்ன படிக்கல அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா அது மூவ் ஆகும் நான் படிக்கல. அப்படி எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா மூவ் ஆகும் நான் படித்தேன் அப்படின்னா அது வேறு கைனடிக்ஸ். இது வெறும் மோஷனை பற்றி மட்டும் தான் படிக்கிறேன், ரிலேட்டிவ் மோஷனை பற்றி மட்டும் தான் படிக்கிறேன் அப்படின்னா அது வேறு கைனமெட்டிக்ஸ். ரிலேட்டிவ் மோஷனோட சேர்த்து அது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா மூவ் ஆகும், அந்த மாஸ்டிவ் சேர்த்து படித்தேன் அப்படின்னா அது பேர் வந்து கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ கைனமெட்டிக்ஸை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அண்ட் டைம் ஆஃப் பாடி ஆஃப் மோஷன் வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு த காஸ் ஆஃப் மோஷன். அது என்ன ஃபோர்ஸ் கொடுத்தா மூவ் ஆகுறத பற்றி கவலை இல்லை எனக்கு, அது எப்படி மூவ் ஆகுதுன்னு படிக்கிறது மட்டும்தான் கைனமெட்டிக்ஸ். எப்படி ஃபோர்ஸ் கொடுத்தா அது மூவ் ஆகுன்னு படித்தோம்னா அது பேர் கைனடிக்ஸ். ஸோ நம்ம அடிக்கடி பார்ட்டிகல்ஸ் போடுறோம், கைனமெட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல், டைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்னு போடுறோம். ஸோ பார்ட்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் கிடையாது, ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் தான். முன்னாடியில் பார்த்த மாதிரி ஒரு ஏரோப்ளைனாக இருக்கலாம், இல்லை வந்து பஸ்ஸாக இருக்கலாம், காராக இருக்கலாம். ஒரு பெரிய என்ன செய்கிறோம், ஒரு பாடியை தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம், பார்ட்டிகல் சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே வந்து யூனிட் 1ல் அதை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்ட்டிகல் அனலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அடிக்கடி நம்ம என்ன சொல்கிறோம், அனலைஸ் பாடிஸ் அஸ் பார்ட்டிகல்ஸ். இந்த பார்ட்டிகல் சொன்னோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு மோஷனில் இருக்கும், சரிங்களா. அதுக்கு லீனியராக இருக்கும், ஸ்ட்ரெயிட் மோஷன் போயிட்டே இருக்கும். நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறது அப்படின்னா, ஒரு பாடி இருக்குது, அந்த பாடி ஃபுல்லாக பார்ட்டிகல் கன்சிடர் பண்ணிட்டோம். இந்த பார்ட்டிகல் வந்து ஒரே மோஷன் மட்டும்தான் இருக்கும்.
இந்த பாடி அதோட செல்ஃப் வெயிட் ரொட்டேட் ஆகாது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். செல்ஃப் வெயிட் ரொட்டேட் ஆகாது கன்சிடர் பண்ணுறதும் இல்லை, ஏன்னா நெக்லிஜிபிள் அமௌண்ட் இருக்கனால. அப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணுறதில்ல. அப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், டைனமிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸை பற்றி படிப்போம். இப்போ நம்ம படிக்கிறது கைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸ் என்னன்னா ஒரே ஒரு மோஷன் மட்டும்தான் இருக்கும். அது செல்ஃப் வெயிட்டால் ரொட்டேட் ஆகாது, ரொட்டேஷன் இருக்கும். அந்த செல்ஃப் வெயிட்டால் ரொட்டேஷன் ஆகாது. செல்ஃப் வெயிட்டாக ரொட்டேட் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்ளம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா அது கைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் வராது, டைனமிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸில் வரும். ஓகேங்களா? அதை நம்ம அடுத்த செமஸ்டரில் படிக்க போகிறோம். இப்போ ரெக்டிலினியர் மோஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ரெக்டிலினியர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெக்டிலினியர் அப்படின்னா எ பார்ட்டிக்கல் மூவிங் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான் மூவ் அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெக்டிலினியர் மோஷனுக்கு என்னென்ன இருக்குது, மோஷன் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமோட கண்டிப்பாக சொல்லணும். எவ்வளோ நேரத்தில் போகுதுன்ற சொல்லணும், எவ்வளோ தூரத்தில் போகணும், எவ்வளோ நேரத்தில் போக சொல்லணும். அப்போ டைம்ன்றது கண்டிப்பாக எனக்கு வேணும். டி எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகுது, எக்ஸ் வேணும். எக்ஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அப்போ வந்து எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ தூரத்துக்கு கிடக்குதுன்னு தெரிஞ்சுருக்கணும். இந்த 2 ஃபேக்டர் கண்டிப்பாக எனக்கு தெரியணும் ரெக்டிலினியர் மோஷன் டிஸ்கிரைப் பண்ணணும்னா. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா பார்ட்டிகல் பொசிஷனை டிஃபைன் பண்ணலாம், பார்ட்டிகல் வெலாசிட்டி டிஃபைன் பண்ணலாம், பார்ட்டிகல் ஆக்சலரேஷன் டிஃபைன் பண்ணலாம். இது எல்லாத்தையும் பார்ட்டிகல் மோஷன் டிஸ்கிரைப் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா இந்த டைமும் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் போதும். அதனால் எனக்கு ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ண முடியும். சரிங்களா? சரி, நம்ம அடுத்தது இப்போ பொசிஷன், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். இந்த பொசிஷன் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா நான் ஓ அப்படின்ற பாயிண்ட்டை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒவ்வொரு லைனும் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். இப்போ எனக்கு 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பி, இன்னொன்று வந்து பி டேஷ். இப்போ பாயிண்ட் பி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5. இப்போ பாயிண்ட் பிங்கிறது 5 மீட்டரில் இருக்குது. இந்த பாயிண்ட் பி டேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 மீட்டரில் இருக்குது. இது ஜென்ரலாக சொல்கிறது. ஆனால் நான் வந்து ரெஃபரன்ஸ் ஆக்டிவ் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் என்ன செய்கிறேன், ஆர்ஜின் பாயிண்ட் ஓ இங்கே எடுத்திருக்கேன். அப்போ இந்த பி பாயிண்ட் அப்படி அப்படின்னா +5ல் இருக்குது. இந்த பி டேஷ்ங்கிறது -2 மீட்டரில் சொன்னால் மட்டும்தான் அது பொசிஷன் வெக்டார் ஆகும். அப்போ நான் வந்து பொசிஷனை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து நான் மென்ஷன் பண்ணணும் எப்போதுமே. அப்படி மென்ஷன் பண்ணும்போது எக்ஸ் பின்ற பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்லையும் பி டேஷிங் நெகட்டிவ் டைரக்ஷன்லையும் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம நெகட்டிவ் சொல்கிறோம், பாசிட்டிவ் சொல்கிறோம், எப்படி ஆரிஜின் பாயிண்ட் எடுக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கணும். பின்னாடி பார்க்கலாம். இப்போ யூனிஃபார்ம் ரெக்டிலினியர் மோஷன், ரெக்டிலினியர் பார்த்தோம் இல்லையா? இப்போ யூனிஃபார்ம் ரெக்டிலினியர் மோஷன். இப்போ யூனிஃபார்ம் ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அசம்ஷன் பண்ணுறது. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இருந்தால் மட்டும்தான் அது இப்போ யூனிஃபார்ம் ரெக்டிலினியர் மோஷன். வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, dx/dt ஈக்குவல் டு அது வந்து விக்கு. அப்போ வி வந்து கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக ஃபார்முலாக்குள்ளே அப்போல்லாம் போக தேவையில்லை. ஸோ இந்த ஃபார்முலா x = x0 + vt. எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், x0ங்கிறது இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? இனிஷியல் எக்ஸ் டிஸ்டன்ஸ், x0ங்கிறது எக்ஸுங்கிறது ஃபைனல் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், x0ங்கிறது இனிஷியல் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், ப்ளஸ் vt. விங்கிறது வெலாசிட்டி, t அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைம். இப்போ யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் ரெக்டிலினியர் மோஷன் போது இங்கே ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். போனால் வெலாசிட்டிக்கு ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா v = v0 + at. v அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, v0ங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, ஏன்னா ஆக்சிலரேஷன், t0 டைம். ஒவ்வொரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து x = x0 + v0t + ½ at². எக்ஸுங்கிறது ஃபைனல் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட், x0ங்கிறது இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட், v0ங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, t0 டைமு, ஏன்னா ஆக்சலரேஷன். எப்போலாம் நீங்கள் நாட் போகிறீங்களோ அது இனிஷியல் ஆக்சலரேஷன், இனிஷியல் அர்த்தம். v² ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ v² = v0² + 2a × x - x0. x - x0ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது அந்த டைம் இருக்குது அப்படின்னா இது x0ல் இருக்கும், இது xல் இருக்கும். ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ v² = v0² + 2a × x - x0. இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு இந்த சால்வ் பண்ணுறதுக்கு 3 ஃபார்முலா கண்டிப்பாக வேணும். ஃபஸ்ட்டு v = v0 + at, x = x0 + இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க, v = v0 + at. சில புக்கில் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா v = u + at போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலா தான் v0 + at போட்டிருக்கோம். vனா ஃபைனல் வெலாசிட்டி, v0னா இனிஷியல் வெலாசிட்டி. அடுத்து x = x0 + v0t + ½ at². ஓகே. அடுத்து v² = v0² + 2a × x - x0. ஃபார்முலா கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா நிறைய பார்ட்டிகல் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஓன்றது ஆரிஜின் பாயிண்ட் எடுக்கலாம். ஓன்ற ஆரிஜின் பாயிண்ட் இருக்குது.
இப்போ ஏன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது பார்ட்டிகல் இருக்குது, பீன்ற ஒரு பார்ட்டிகல் இருக்குது. இப்போ எனக்கு ரிலேட்டிவ் மோஷன் தெரியணும், ஏக்கும் பிக்கு உள்ள வெலாசிட்டி தெரியணும். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து ஓலேருந்து மெஷர் பண்ணேன் அப்படின்னா அது அப்சல்யூட் வெலாசிட்டி. இந்த மூவிங் ஆன பார்ட்டிகல் ரெண்டு மெஷர் பண்ணேன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் பொசிஷன். இப்போ நான் பார்க்கும்போது ஓலேருந்து மெஷர் பண்ணும்போது எக்ஸ்ஏன்னு மெஷர் பண்ணால் போதும். ஆனால் ஏலேருந்து பி மெஷர் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னு போடும்போது எக்ஸ் பிஏன்னு போடுறேன். சரிங்களா? எக்ஸ்பிஏ அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ் ஆஃப் பி ஃப்ரம் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்றது போடுறேன். அதே நான் ஓலேருந்து மெஷர் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ்பின்னு போட்டால் போதும். ஆனால் அந்த அப்சல்யூட் வெலாசிட்டினா நம்ம ஆரிஜின் ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்குறோம். இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எக்ஸ்பிஏ அப்படின்னு தெரியும். எக்ஸ்பிஏ எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்ற வேலைக்கு தெரியும். எனக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு இந்த ஆரிஜின் பாயிண்ட்ல என்ன செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு எக்ஸ்பிஏ வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன், மைனஸ் ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து ஏ எடுக்கிறேன். பண்ணனா இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா? ஸோ எக்ஸ்பிஏ ஈக்குவல் டு எக்ஸ்பி மைனஸ் எக்ஸ்ஏ. எனக்கு எக்ஸ்பி மட்டும்தான் வேணும் அப்படின்னா எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்பிஏன்னு ஆட் பண்ணால் போதும். இது டோட்டலாக மெஷர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து ஃபார்முலா. இதே வெலாசிட்டியில் சொல்லணும் அப்படின்னா விபிஏ ஈக்குவல் டு விபி மைனஸ் விஏ, விபி ஈக்குவல் டு விஏ ப்ளஸ் இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும். அடுத்து ஏபி எப்படி சொல்லணும் அப்படின்னா ஏபி மைனஸ் ஏஏ, அப்புறம் ஆக்சலரேஷன்லாம் ஏபி ஈக்குவல் டு ஏஏ ப்ளஸ் ஏபிஎன் இருக்குது. நம்ம ப்ராப்ளம் வரும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.